Warm welcome to all. I hope all are safe. இந்த ஆன்லைன் லெக்சர் சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் 5th செமஸ்டரில் இருக்க ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கேர். இதை பற்றி கண்டினியூஸ் லெக்சர் சீரீஸ் பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்டுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரை அப் டு 4th செமஸ்டர் நீ என்ன படிச்சிருப்ப? பேசிக் பேப்பர்ஸாக படிச்சிருப்ப. அதாவது மிஷின்ஸ் 1, மிஷின்ஸ் 2, சர்க்கியூட் தியரி, இடிசி, டிஜிட்டல்னு பார்த்துருப்ப. எல்லாமே உனக்கு பேசிக்ஸ் பேப்பர். இதுவரை நீ படித்ததெல்லாம் அப்ளை பண்ண போகிறது தான் உனக்கு 5th செமஸ்டராக இருக்கட்டும், 6th செமஸ்டராக இருக்கட்டும் இருக்க பேப்பர்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5th செமஸ்டரில் உனக்கு 7 பேப்பர்ஸ் இருக்குது. 4 தியரிஸ் அண்ட் 3 ப்ராக்டிகல்ஸ். தியரி சப்ஜெக்டில் பார்த்தா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங், கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின். ப்ராக்டிகல்ஸில் பார்த்தா கம்ப்யூட்டர் எய்டட் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராக்டிக்கல், கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஆல்ரெடி உனக்கு லேப் செஷன்ஸை பற்றி கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த தியரி சப்ஜெக்ட்டுக்கு ஆன்லைன் லெக்சர் சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் லெக்சர் சீரீஸில் நான் உனக்கு ஹேண்டில் பண்ண போகிறது ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர். இதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் பேசிக்காக உனக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இது உனக்கு இன்ட்ரோ வீடியோ தான். உனக்கு இந்த வீடியோவில் உனக்கு சப்ஜெக்டில் எதுவும் போக போகிறதில்ல. பேசிக்காக என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வி ஆர் ஆல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், கரெக்ட் தானே? நம்ம படிக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா எதுவுமே இல்லை, பவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் மெயின் பார்ட், அதாவது ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நம்ம பவர் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ பவர் சிஸ்டம்னா என்ன? ஒரு 4 பார்ட் சேர்ந்தது தான் பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம்? ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். இதெல்லாம் என்ன, ஏதாவது புரியுதா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னாலே நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை பற்றி பேசுவோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பற்றி பேசுவோம். அதில் மெயின் பார்ட்டு இந்த பவர் சிஸ்டம் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கே கிடையாது. இதுவரை நீ படித்த எல்லா சப்ஜெக்டும் எங்கே கொண்டு யூஸ் பண்ண போகிற? இந்த பவர் சிஸ்டத்தில் கொண்டு போய் தான் யூஸ் பண்ண போகிற. மிஷின்ஸே இங்கே யூஸ் பண்ணுவேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இடிசியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண போகிற பேசிக் அப்ளிகேஷன் தான் பவர் சிஸ்டம்ங்கிறது. இதெல்லாம் 4 இது போட்டிருக்கோமா? ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன். இதெல்லாம் என்னது? அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி ஜென்ரேட் பண்ணி, டிரான்ஸ்மிட் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீ யூட்டிலைஸ் பண்ணுறாங்கிறது. உனக்கு இப்போ இது சொல்லும் போது எதுவும் புரியாத மாதிரி இருக்கலாம். அடுத்து நான் வச்சு பிளாக் டயக்ராம் வச்சு சொல்கிறேன். அப்போ உனக்கு டீட்டெயில் கான்செப்டாக என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும். பவர் சிஸ்டம்னா என்னென்னு புரியும். அது பேசிக்காக பார்த்தா உன்னோட வீட்டுக்கெலாம் பவர் கிடைக்கிது இல்லையா? அதை நம்ம எங்கேருந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், எப்படி நம்ம வீட்டுக்கு வருதுங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பவர் சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை பற்றி ஃபுல்லாக அங்கே ஜென்ரேஷன் ஆரம்பித்து உங்கள் வீட்டுக்கு நீ யூஸ் பண்ணுறது வரைக்கும் கம்ப்ளீட் சொல்கிறது தான் பவர் சிஸ்டம்ங்குது. ஓகேவா? நீ இந்த செமஸ்டர் உனக்கு இருக்கிறது ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான். 6th செமஸ்டர் அதில் தான் உனக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் யூட்டிலைசேஷனும் இருக்குது. அப்போ இந்த செமஸ்டர் நீ படிக்க போகிறது இதெல்லாம் ஜென்ரேஷனும் டிரான்ஸ்மிஷனும் மட்டும்தான் படிக்க போகிற. இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ், எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் இதுலேயும் உனக்கு 5 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர், செகண்டு ஏசி அண்ட் டிசி டிரான்ஸ்மிஷன், தேர்ட் யூனிட் லைன் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள், 4th யூனிட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அண்ட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், 5th யூனிட்டில் ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் அண்ட் கிரவுண்டிங். இந்த நேமை பார்த்தா என்ன கொஞ்சம் ஏதாவது புரியுதா? நம்ம சப்ஜெக்ட் பேர் உனக்கு ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர். அந்த ஜென்ரேஷன் அப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்துட்டா ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படிலாம் ஜென்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். டிரான்ஸ்மிஷன் சொன்னோமா, டி. அப்போ ஏசி அண்ட் டிசி டிரான்ஸ்மிஷன். ஏசி பவரை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுற, டிசி பவரை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அது என்ன? லைன் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிள். இந்த டிரான்ஸ்மிஷன் சொன்னோமா, டிரான்ஸ்மிஷனை மீனிங் என்னப்பா? நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதான் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். இங்கேயும் அதே தான். பவரை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போக போகிறேன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பவர் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம்.
நீ ஏசி பவரை கொண்டு போனீங்கன்னா ஏசி டிரான்ஸ்மிஷன், டிசி பவரை கொண்டு போனீங்கன்னா டிசி டிரான்ஸ்மிஷன். இந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு 2 மெத்தடில் பண்ணலாமா? ஓவர் ஹெட் லைன், நம்ம ஏரியாவில் எல்லா பக்கமும் பார்த்துருப்போம், போஸ்ட் இருக்கும், போல் இருக்கும், அதில் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஒயராக போயிருக்குமா, அதை தான் நம்ம ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன்னா நம்ம கிரவுண்டு கீழே பூமி கீழே ஒயர் போட்டும் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். பட் இந்தியாவில் மோஸ்ட் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறது ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் தான். அந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அதில் எதெல்லாம் எப்படிலாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறோங்கிறத பற்றி தான் படிக்கிறது தான் 3rd யூனிட்டு. 4th and 5th யூனிட்டில் இந்த எஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோமா, சுவிட்ச் கியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்ரேட் பண்ணுற இடத்துலையும் டிரான்ஸ்மிட் பண்ண இடத்துலையும் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அங்கே என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற இந்த ப்ராப்ளத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ரெக்டிஃபை பண்ணுறதும் தான் சர்க்யூட் பிரேக்கர், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொடெக்டிவ் ரிலேஸ் கிரவுண்டிங். ஸோ ஃபஸ்ட் யூனிட் உனக்கு அப்போ என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணதை மட்டும் பற்றி பார்க்க போகிற. 2nd and 3rd யூனிட்டில் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னு பார்க்குற. 4th and 5th சுவிட்ச் கியர், அந்த ஜென்ரேட் பண்ணுறதுலையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுலையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம சப்ஜெக்டோட ஒரு ஓவர் வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவர் சிஸ்டம்னு பேசணுமா, அந்த பவர் சிஸ்டம் இப்போ அந்த ஃபுல் கான்செப்ட் சொல்லிடுறேன். இதை வச்சு உனக்கு என்னதுங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீ இதை தெரியாமலே நம்ம ஜென்ரேஷனையோ டிரான்ஸ்மிஷனையோ படித்தா உனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. ஓகேவா? இதை தான் நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் சொல்லி அசியூம் பண்ணி டயக்ராம் வரையணும். உனக்கு இது நம்மளோட லோடு எண்டு, இது சோர்ஸ் எண்டுன்னு சொல்லலாம், ஜென்ரேட்டர் எண்டுன்னு சொல்லலாம். நம்ம லோடு இருக்க சைடு லோடு எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக லோடுக்கு எதாவது சொல்லலாம், நம்ம ஹவுஸ் ஒரு லோடு தான், இண்டஸ்ட்ரீஸும் லோடு தான். எல்லாமே எங்கெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே அதை லோடு சைடு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஜென்ரேட்டர் சைடு டு லோடு சைடு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் என்ன பண்ணு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் தான் ஜென்ரேட் பண்ணுது. எப்படி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சோலார் பவர் பிளான்ட், சோலாரை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம். விண்ட் எனர்ஜி, விண்டை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம். தெர்மல் பவர் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கியா? தெர்மல்னால் என்னது, கோலை வச்சு ஜென்ரேட் பண்ணுவோம். அடுத்து நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஆட்டம் நியூக்ளியரை வச்சு யுரேனியத்தை வச்சு பவரை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்து படிப்போம். இந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிக் நம்ம இப்போ 230 வோல்டேஜ் வேணும்னா அந்த 230 வோல்டேஜ் மட்டும் ஜென்ரேட் பண்ணால் போதுமா? அந்த 230 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு அப்படியே கொண்டு வந்துடலாமா? ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்குது, உன்னோட வீடு எங்கேயோ இருக்குது. ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை வைக்கிறது இல்லை? எப்போதும் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வேறு எங்கேயோ இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் ஜென்ரேட்டிங் பிளான்ட் வைக்க முடியுமா? என்ன ஆகும், நம்ம ஒரு பிளான்ட் வைக்கணும்னா அதுக்குன்னு மெட்டீரியல்ஸ் வேணும். தெர்மல் பவர் பிளான்ட்டாக கோல் வேணும். கோல் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே தான் அதை வைக்க முடியும். அங்கே நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அந்த கோலை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம கொண்டு வர்றது, நம்ம வீட்டு பக்கத்தில் தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே பாய்லர் வைக்கணும். அப்போ அதிகமாக ஸ்பேஸ் வேணும், அங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் அதிகமான ஏரியா வேணும். இதெல்லாம் நம்ம நியர்பை வீட்டு பக்கத்தில் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா பக்கமே மெஜாரிட்டியான தெர்மல் பவர் பிளான்ட் என்ன இருக்கும், ஃபார் அவே ஃப்ரம் தி லோட் சென்டராக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். நார்மலாக நீ படிச்சிருப்ப, தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான வோல்டேஜ் அளவு 230 வோல்டேஜ். அதை என்ன பண்ணிடலாம், 230 மட்டும் ஜென்ரேட் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடலாமா? இப்போ இடையில ஒயர்லாம் போட்டு கொண்டு வரோம்ல, அதில் எக்கச்சக்க லாஸ் ஆகும்ல. அப்போ அதே நம்ம 230 மட்டும் ஜென்ரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் வரும்போது 0 வோல்டேஜ் தான் கிடைக்கும். நம்ம கையில் எதுவுமே நம்ம அப்ளையன்ஸஸ்க்கு வந்து சேராது. ஸோ அதான் என்ன பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணும்போது 15 kV. இது நான் கொடுத்துருக்க இதில் இருக்க எல்லா டேட்டாவுமே அக்யூரேட் டேட்டான்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் டேட்டா, நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதோட கொஞ்சம் ஹையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் லோவாகவும் இருக்கலாம். இப்போ 15 kV ஜென்ரேட் பண்ணுறோன்னா அதே 15 டிரான்ஸ்மிட் பண்ணிடலாமா? நம்ம வீட்டுக்கு தானே 230 வோல்டேஜ் வேணும். பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அங்கே 230 வோல்டேஜ் யூஸ் பண்ணுவாங்களா? அங்கே இருக்க மிஷின்ஸ்லாம் என்ன வரும், இதோட
ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுவாங்களா? 3 ஃபேஸ்னால் 400 யூஸ் பண்ணலாம். இல்லை அதோட பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவோம், அதோட ஹை வோல்டேஜ் டேரெக்டாக 11 கேவியோ 33 கேவியோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், இதை விட அதிகமான வோல்டேஜ் தேவைப்படும். அதான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதை என்ன சொல்லுவோம், ஜென்ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜை அதிகமாக்குறோம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். எல்லா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் கூடயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்கிறோம், ஜென்ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கு. 11 கிலோவோல்ட் ஜென்ரேட் பண்ணோமா, அது 11 கிலோவோல்ட்னு வச்சுக்குவோம். 11 கிலோ வோல்ட்டை 400 கிலோ வோல்ட்டாக ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கு. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணுது. பட் ரெண்டு பக்கமும் பவர் சேமாக தான் இருக்குது. ஏன் நம்ம ஸ்டெப் அப் பண்ணணும், 15 kV ஜென்ரேட் பண்ணோம்ல, அதே அப்படி கொண்டுடலாம்ல. எதுக்காண்டி நம்ம ஸ்டெப் அப் பண்ணணும், இதே 15 kV நம்ம கொண்டு வந்தாலும் ஒயர் போட்டு கொண்டு வரோமா, நார்மலாக என்ன சொல்லுவோம், ஓவர் ஹெட் லைன் சொல்லுவோம். அதை இன்னும் டெக்னிக்கலாக பார்த்தா கண்டக்டர்னு சொல்லலாமா. என்ன கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம், மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்னு சொல்லுவோம். அந்த கண்டக்டரை பற்றி நம்ம டைம்ஸை பற்றி நம்ம சிலபஸில் பார்க்கலாம். அந்த கண்டக்டரில் என்ன இருக்கும், காப்பர் இருக்கும், ஸ்டீல் இருக்கலாம், அலுமினியம் இருக்குமா. அப்போ அந்த மெட்டீரியல் சம் ரெசிஸ்டன்ஸ் உண்டா, ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுனாலே அங்கே என்ன ஆகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகுமா. அதை நம்ம என்ன சொல்லலாம், பவர் லாஸ்ன்னு சொல்லலாமா, I2R லாஸ் அப்படின்னு சொல்லலாமா. அப்போ இந்த 11 kV நம்ம அப்படிங்க கொடுக்கும்போது I2R லாஸ்ங்க பவர் லாஸ் ஆகுது. இந்த 11 kV நம்ம இப்போ 400 கிலோ வோல்ட்டாக மாற்றிட்டோம். அப்போ கரண்ட் குறைஞ்சிருமா. டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி செகண்டரியில் பவர் சேமாக தான் இருக்க போகுது, வோல்டேஜும் கரண்ட்டு தான் உனக்கு வேரி ஆகும். உனக்கு ப்ரைமரி பக்கம் 11 kVயாக இருக்குது, செகண்டரி பக்கம் 400 kVயாக இருக்குது. அப்போ அந்த பக்கம் என்ன ஆகிருக்கும், கரண்ட்டு குறைஞ்சிருக்கும் தானே. அப்போ I2R லாஸ் கம்மியாகுமா. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டெப் அப் பண்ணியிருக்கோம். புரியுதா, எதுக்காண்டி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோன்ட்டு. நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜை அப்படியே கொண்டு வந்தால் பவர் லாஸ் அதிகமாக இருக்கும். நம்ம பவர் லாஸை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் அப் பண்ணுறதுனால கரண்ட் கம்மியாகிடுது. கரண்ட் கம்மியாகிறதுனால I2R லாஸ் கம்மியாகுது. ஸோ நமக்கு என்ன ஆகுது, இந்த ஓவர் ஹெட் லைனில் போகிற லாஸஸ் கம்மியாகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ரெண்டும் சேர்ந்தது வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வரைக்கும் நம்ம ஜென்ரேட்டர் எண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம டிரான்ஸ்மிஷன் எண்டு. இதுக்கப்புறம் இதுவரை நம்ம என்ன சொல்லிக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் எண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கலாம், யூட்டிலைசேஷன். இந்த செமஸ்டர் உனக்கு நம்மளோட ஃபோக்கஸ் இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் மட்டும்தான். ஓகேவா. இப்போ 400 கிலோ வோல்ட்டாக மாற்றிட்டோம், அதை இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா. 400 கிலோ வோல்ட் நமக்கு வேணுங்கிறது 230 400 தான் தேவைப்பட போகுது. இங்கே 400 கிலோ வோல்ட்டாக இருக்குது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அகைன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 400 கிலோ வோல்ட்டை 220 கிலோ வோல்ட்டாக மாற்றிடுறோம். இந்த 220 கிலோ வோல்ட்டை என்ன பண்ணுறோம், அகைன் ஸ்டெப் டவுன் பண்ணி 132 கிலோ வோல்ட்டாக மாற்றுறோம். இங்கே வருது பார்த்தியா, 400 கிலோ வோல்ட் இந்த லைன் வரைக்கும் வருதா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஃபுல்லாமே நமக்கு டிரான்ஸ்மிஷன் தான். அதில் ஹை வோல்டேஜ் இருக்க லைன் என்ன சொல்லுவோம், ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன். கம்பேர் வித் இதை இந்த சைடு என்ன ஆகுது, இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு உனக்கு வோல்டேஜ் லோவாக இருக்குது. ஸோ இந்த சைடு வோல்டேஜ் லைனை செகண்டரி டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஓகேவாப்பா. 11 கிலோ வோல்ட் கொண்டு வரோம், 11 220 கன்வெர்ட் பண்ணியாச்சு. அகைன் 220 132 கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு. Up to this we have completed transmission end. Next we are enter into the distribution end. In distribution end 132 kV is converted into 33 kV. It is distributed. Again 33 kV is converted into 11 kV with the help of step down transformer. 11 kV again converted into 400 volt. This 400 volt is distributed into our houses and industries. ஓகேவா. உனக்கு வீட்டுக்கு எங்கேருந்து பவர் வருது, தெருவில் இருக்க உன்னோட ஷீட்டில் இருக்க போலாக இருக்கும். அந்த போலுக்கு
நியர்பை டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மராக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஷீட் எண்டில் எப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பியா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த 11 kV to 400 kV ஸ்டெப் டவுன் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். ஓகேவா, அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே வருது, நியர்பை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். அந்த இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன பார்த்துருப்போம், அதை தான் சப்ஸ்டேஷன் சொல்லுவோம். அப்போ ஜென்ரேட்டிங் சைடு இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்மிஷன் லைனு. இந்த டிரான்ஸ்மிட்டிங் வோல்டேஜ் எங்கே நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு என்டர் ஆகுறோமோ அங்கே நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டேஷனில் தான் வோல்டேஜ் என்ன ஆகுது, ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அப்போ பவர் சிஸ்டம் என்னென்னு புரியுதா, ஜென்ரேட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஏன் ஸ்டெப் அப் பண்ணுறோன்னு யோசிக்கணும். ஏன்னா இதே வோல்டேஜை கொடுத்தா I2 R லாஸ் அதிகமாக இருக்கும், நமக்கு வரும்போது வோல்டேஜ் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஸ்டெப் அப் பண்ணுறதுனால வோல்டேஜ் அதிகமாகுது, கரண்ட்டை கம்மியாகுது. ஸோ I2 R லாஸ் கம்மியாகுது. லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால வர்ற வோல்டேஜும் நம்ம இங்கே வரும்போது ரொம்ப லாஸ் ஆகாது. இன்னொன்று வாட்ச் பண்ணியா, இங்கெல்லாம் 3 ஒயர் வந்திருக்கா, இங்கே 4 ஒயர் வந்திருக்கா, என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் 3 ஃபேஸ் வோல்டேஜ், இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் 3 ஃபேஸ் வோல்டேஜ் தான். இடையில எங்கேயுமே நியூட்ரல் அப்படிங்கிற ஒன்று இல்லையா. நம்ம அப்ளைன்சஸை யூஸ் பண்ணும்போது ஹவுசஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே தான் நமக்கு நியூட்ரல் ஒன்று தேவை. இதுவரை நம்ம எங்கேயுமே நியூட்ரல் யூஸ் பண்ணல. ஸோ ஜென்ரேட் பண்ணுறது 3 ஃபேஸ் 3 ஒயர் தான், டிரான்ஸ்மிட் பண்ணுற எல்லாமே 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம் தான். எங்கே நம்ம அதாவது யூட்டிலைசேஷன் சைடு வரோமோ, இதுவரை உனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் உண்டா, இங்கேருந்து இதுவரை உனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு. எங்கே நம்ம அப்ளைன்சஸ் லோடை என்ட்ரு பண்ணவோ அங்கே தான் உனக்கு யூட்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த யூட்டிலைசேஷன் சைடு மட்டும்தான் உனக்கு நியூட்ரல். அப்போ இது உனக்கு என்னது, 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம். ஜென்ரலாக ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம். யூட்டிலைசேஷன் சைடு மட்டும்தான் 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம். 3 ஃபேஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு எல்லாமே நார்மலாக ஹவுசஸில் யூஸ் பண்ணுறது என்ன, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தானே. ஆனால் சில வீடுகளில் 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. எங்கே சிங்கிள் ஃபேஸை யூஸ் பண்ணணும், எங்கே 3 ஃபேஸை யூஸ் பண்ணணும், எங்கே ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துருக்கியா, கண்டுபிடிச்சிருக்கியா? இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னோட வீட்டில் இருக்க டோட்டல் லோடை கேல்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன டோட்டல் லோடு, ஃபேனு எத்தனை ஃபேன், டியூப்லைட் வீட்டில் எத்தனை டியூப்லைட் இருக்குது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி எல்லாமே ஒரே டைமிங்கில் நீ எல்லாம் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்க, எவ்வளோ லோடு எடுக்கும்னு பார்ப்பாங்க. அதை அப்பொழுதையும் கேல்குலேட் பண்ணி டோட்டல் வாட் எவ்வளோ வருதோ அதைத்தான் டோட்டல் வாட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த டோட்டல் வாட் உனக்கு டோட்டல் லோடு, இந்த டோட்டல் லோடு டோட்டல் வாட்டு அது 5 கிலோவாட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. 5 கிலோவாட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் லோடை பொறுத்து தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணோமா 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறோமாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? எங்கே நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுவோம், எங்கே 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறது. நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, இதே சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வேணும்னா ஒரு ஃபேஸ் அண்ட் ஒரு நியூட்ரலை யூஸ் பண்ணிக்கிறதும். அதே மாதிரி ஆர் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒய் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம், பி ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சப்ளைன்னு எடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நீ பார்த்துருக்கலாம், உன் வீட்டுக்கு பவர் இருக்காது, நியர்பை உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பவர் இருக்கலாம். அப்போ என்ன ரீசன், உன்னோட வீட்டுக்கு ஒரு ஃபேஸ்லையும் சப்ளை வந்திருக்கு, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னொரு ஃபேஸ்லையும் சப்ளை வந்திருக்கு. உன் வீட்டுக்கு வர ஃபேஸ் மட்டும்தான் ஃபால்ட் ஆகிருக்குன்னு மீனிங்கா? புரியுதா? இதுதான் என்டையர் சிஸ்டம் ஆஃப் பவர் சிஸ்டம் பற்றி பார்க்குறோம். ஜென்ரேட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, இங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்டையர் பவர் சிஸ்டம். இந்த கான்செப்ட் உனக்கு ஓகேனா இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எப்படிலாம் இந்த பவர் ஜென்ரேட் பண்ண போகிறோம், எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலாம், கன்வென்ஷனல் மெத்தட், நான் கன்வென்ஷன் பற்றி என்னென்ன பவர் பிளான்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறோமா, இதெல்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், என்ன கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம், அதை என்னென்னா ஃபால்ட் வரலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது தான் அதர் 4 யூனிட்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த லைன் பார்ட்டுக்கு அப்புறம் உனக்கு 6th செமஸ்டரில் தான் நீ படிக்க போகிற. இதில் இன்னொன்று நீ சும்மா தெரிஞ்சிக்க, நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ், டிரான்ஸ்மிட் பண்ணுற வோல்டேஜ் என்ன, வோல்டேஜ் என்ன, நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வோல்டேஜ் என்ன. சர்க்யூட் தியரியில் 2 வோல்டேஜ் படிச்சிருப்பியா,
லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ்னு. லைன் வோல்டேஜ்னா என்ன, ஃபேஸ் வோல்டேஜ்னா என்ன? லைன் வோல்டேஜ்னா ரெண்டு லைனுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் லைன் வோல்டேஜா. ஃபேஸ் வோல்டேஜ்னா ஒரு லைனுக்கும் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரலுக்கும். லைன் வோல்டேஜ்னா ரெண்டு லைனுக்கு இடையில இருக்க வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ்னா ஒரு லைனுக்கும் ஒரு நியூட்ரலுக்கு இடையில இருக்க வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ்னு பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஹவுஸ்னா எங்கே இந்த வோல்டேஜ் இருக்கும், ஒரு ஃபேஸ் அண்ட் ஒரு நியூட்ரல்னு இருக்குமா. அப்போ நம்ம வீடுகளுக்கு வரதெல்லாம் என்னது உனக்கு ஃபேஸ் வோல்டேஜா. நம்ம ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கணும், டிரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே உனக்கு என்ன வோல்டேஜ், லைன் வோல்டேஜா. புரியுதா இதை பற்றி? ரைட்டாக பார்த்துருவோம் இதை பற்றியும். ஸோ 3 ஃபேஸ் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. ரெண்டு ஃபேஸுக்கு இடையில மெஷர் பண்ணால் என்ன வோல்டேஜ் தான் உனக்கு, லைன் வோல்டேஜ் 400 வோல்ட்டா. லாஸ்ட் அப்படி தானே பார்த்தோம், ஸ்டெப் டவுன் பண்ணி 11 kVயை 400 வோல்ட்டாக மாற்றிருப்போம். அப்போது ரெண்டு லைனுக்கு இடையில 400 வோல்ட், ஆருக்கு ஒய்க்கு இடையில 400, ஒய் அண்ட் பி 400, ஆர் அண்ட் பி 400 வோல்ட். இதே இது 1 ஃபேஸ் அண்ட் 1 நியூட்ரல் 230 வோல்ட். 230 எப்படி இந்த 230 வந்துச்சு, ஆல்ரெடி இதுக்குள்ள டெரிவேஷனை நம்ம சர்க்யூட் தியரியில் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் லைன் வோல்டேஜ் என்ன ரிலேஷன், ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைட் பை √3. இங்கே நமக்கு லைன் வோல்டேஜ் என்ன இருக்குது 400, 400 டிவைட் பை √3. ஸோ 230 வோல்ட். அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் என்னது 230 வோல்ட், லைன் வோல்டேஜ் 400 வோல்ட். நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே என்னது லைன் வோல்டேஜ். நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது, யூட்டிலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் தான் என்னது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? இந்த ஃபுல் கான்செப்ட் என்னென்னு பார்த்துருவோம். புரியுதா? இப்போ என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரீகாப் மாதிரி பார்த்துருவோம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா அதோட மெயின் பார்ட் நமக்கு பவர் சிஸ்டம். அந்த பவர் சிஸ்டத்தில் இதெல்லாம் வருது, ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். இதை கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் பவர் பிளான் சொல்லியிருப்போம். பவர் சிஸ்டம்ங்கிறது ஜென்ரேட் பண்ணிட்டோம், டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இதில் எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் டிரான்ஸ்மிட் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த லெக்சர்ஸில் பார்ப்போம். ஐ திங்க் இதோட இந்த லெக்சர் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.